எனக்கும் சேல்ஸ்ஃபோர்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஆனால் எனக்கு அதுக்கான டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று வேலையில் நான் ரொம்ப ஆக்குப்பைடாக இருந்துடுறேன், இல்லை எனக்கு வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது, எனக்காக படிக்கிறதுக்கெலாம் நேரமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பக்கூடிய ஆளாக நீங்கள். உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேல்ஸ்ஃபோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மார்னிங் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் சொல்லுவேன். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் டே வித் சேல்ஸ்ஃபோர்ஸ். அந்த 5 to 6 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண் முழிச்சிருப்பீங்க, இந்த உலகம் கண்ணை மூடிட்டு இருக்கும். ஏன்னா இந்த உலகம் கண்ணை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மைண்டும் பாடியும் நம்ம சொல்கிறத கேட்கும். ஒன்ஸ் இந்த உலகம் கண் முழிச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகம் சொல்கிறது தான் நம்ம கேட்கும். ஸோ த பெஸ்ட் டைம் டு லேர்ன் சேல்ஸ்ஃபோர்ஸ் இஸ் 5 to 6. சரி, ஓகே, அந்த 5 to 6 என்ன நடக்கும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காரோ பைக்கோ வச்சுருக்கீங்க. இவர் 5 மணிக்கு நீங்கள் காரோ பைக் எடுத்துகிட்டு இங்கேருந்து பாண்டிச்சேரி போகணுன்னு வச்சிங்களேன், ஒரு 2.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். ஏன்னா டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறோமோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அடைஞ்சிட்டு வரலாம். அதுவே ஒரு 10 மணி 11 மணிக்கு நீங்கள் காரோ பைக்கோ எடுக்கிறீங்கன்னா, எங்கே எடுத்தீங்களோ அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருப்பீங்க. அவ்வளோ டிராஃபிக் இருக்கும், அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த கோலை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு போகவே கூடாது. சிம்பிள். இதுதான் அந்த நான் சொன்ன அந்த உலகம் அப்படிங்கிறது. சரிங்க, இதை கேட்கலாம் நல்லா இருக்குது. 5 மணிக்கு ஏந்திரிச்சோன்னா 5லேருந்து 6 வந்து உட்காந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் படிச்சலாம். ஆனால் எனக்கு பிரச்சனையே அங்கே தானே. நான் 5 மணிக்கு ஏந்திரிக்கிற ஆளே கிடையாது. நானே 6 மணி 7 மணி இல்லை 8 மணிக்கு தானே ஏந்திரிப்பேன். எனக்கு எப்படிங்க இது செட் ஆகும் அப்படின்னா, சேல்ஸ்ஃபோர்ஸ் படித்தா உங்களுக்கு நல்ல கெரியர் வருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. படிக்கிறதுல தான் பிரச்சனை அப்படிங்கும்போது அதுக்கான டைமை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு 2 டிப்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 1, நீங்கள் இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நாளே ஆரம்பிக்கணும். பை டேக்கிங் யுவர் டின்னர் ஆஸ் இயர்லி as பாசிபிள். சாப்பிட்றத ஒரு 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடை வந்து கம்மியாக சாப்பிடுங்க. குறிப்பாக நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. ஏங்க இவ்வளோ தெளிவாக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்றீங்க. நம்ம ஆள் எல்லாம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி ஒரு ஹெவியான மீல் வந்து ஒரு 10 மணி 11 மணிக்கு எடுத்துக்கிறாரு போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டைஜஷன் ப்ராசஸ்க்கே குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆகுது. ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், 11 12 1 2 3 4 மணிக்கு தான் என்ன ஆகுதுன்னா அந்த டைஜஷன் ப்ராசஸே முடியுது. அந்த டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது நம்ம உடம்பை ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கே அலோவ் பண்ணுது. 4 மணிக்கு டீப் ஸ்லீப் போன நம்ம ஆள் என்ன ஆவார்? 5 6 7 8 9 10 மணிக்கு தான் எழுந்திரிப்பார். ஒருத்தவங்க வந்து ஒரு மைண்டு நல்லா ரெஃப்ரெஷ்டாக இருக்கணும்னா 8 மணி நேரம் டீப் ஸ்லீப்புங்கிறது தேவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி கிடையாதே. 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களோட மார்னிங்கே ரொம்ப டயர்டாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அங்கே உங்களால் என்ன பண்ண முடியலன்னா, சீக்கிரமாகவும் எந்திரிக்க முடியல. அப்படியே எந்திரிச்சாலும் டயர்டாக இருக்கீங்க, உங்களால் படிக்கவும் முடியல. ஸோ டேக் யுவர் டின்னர் பிஃபோர் 8 o'clock அண்ட் ட்ரை டு ஹாவ் அ லைட் டின்னர். இது ஒரு வழி. 2வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் ஃபோனு தான். வேறு என்ன, இந்த 10 மணி 12 மணி அப்படியே 1 மணி வரைக்கும் அப்படியே ஃபோனு நம்ம மூஞ்சில் படுற வரைக்கும் இல்லை சார்ஜ் தீர வரைக்கும் ஃபோனை பார்த்துக்கிட்டே நம்மளோட தூக்கத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்க்ரீன் டைம் ஆனது நம்மள்டேருந்து வெளியில் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. இப்போ 10 மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க போது 11 12 1 மணி வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்க்ரீன் டைம் உங்களை ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாது. நம்மளுக்கு குறைஞ்ச 8 மணி நேரம் டீப் ஸ்லீப் வேணுங்கிறாங்க. 1 மணிக்கு டீப் ஸ்லீப் போனால் எங்கே போகுது? 2 3 4 5 6 7 8 9 மணிக்கு தான் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எந்திரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ தயவு செய்து ஃபோனை என்ன பண்ணுங்கன்னா, 9 மணிக்கு மேலே எந்த ஒரு ஸ்க்ரீன் டைமும் இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த 2ம் உங்களால் பண்ண முடியுது. ஒரு நல்ல சின்ன சாப்பாடை 8 மணிக்கு முன்னே சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு முன்னாடி ஃபோனை மூடிட்டு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா 10 11 12 1 2 3 4 5 8 மணி நேரம் நல்ல டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். 5 மணிக்கு எழுந்திரிக்கும் போது மைண்டு பாடி ரெண்டும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 5 to 6 எந்த தொல்லையும் கிடையாது. பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய இலக்கு உங்களுடைய கனவு அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உலகம் உறங்கி கொண்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய கனவுக்காக நீங்கள் ஓடுவீங்க. உலகம் ஏந்திரிச்சு அப்படின்னா என்ன பண்ணாது, உங்களுடைய கனவு இன்னைக்கு உங்களை ஓட விடாது. அது என்ன சொல்லுதோ அதை பண்ணுறதுக்கு தான் நம்ம அலோவ் பண்ணும். த பெஸ்ட் டைம் டு லேர்ன் சேல்ஸ்ஃபோர்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அந்த 5லேருந்து 6 தான் கரெக்டான டைமாக இருக்கும். இது அனுபவத்தின் மூலிமா நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை டெய்லி செய்யணும். சேல்ஸ்ஃபோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டான எஃபர்ட் போடும் போது உங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸும் நல்லா வரும். நாளைக்கு ஒரு கம்பெனியில் போயிட்டு இண்டிபெண்ட்டாக நல்லா வேலை செய்வீங்க. நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில் ஒர்க் லைஃப் பேலன்ஸோட நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் யுவர் டே வித் சேல்ஸ்ஃபோர்ஸ்.